மனசு இருக்குன்னு நினைக்கிறேன். விலை கம்மியாக இருக்கும் போதே நினச்சேன். காப்பி வர ஆறி போயிடுச்சு. ஐயோ, மணி 11 தாண்டிடுச்சு. 11 தாண்டி தூங்கினுக்கிறேன். வேதாஜினி எழுப்பவே இல்லை. அவங்க எப்படி எழுப்புவாங்க? அவங்க எவ்வளோ செம்ம கோவத்தில் இருக்கிறாங்களே. நம்ம வர ஃபுல்லாக சரகஷ்டம் வர வந்துருக்குறோம். செம்ம கானில் இருப்பாங்க. நான் போன்னு தெரியலையே. பேசாதீங்க. உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். அடுத்தவங்க மனசை எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்துவீங்க, காயப்படுத்துவீங்க. குடிச்சு என் வாழ்க்கையை கெடுத்தீங்க. இன்னும் எதை கெடுக்க குடிச்சிட்டு வரீங்க? உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. எதுவுமே ஆறல. எப்படிங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மனசு வருது? அது சரி, உங்க உடம்பு தானே. எப்படி போனா எனக்கு என்ன? அத பத்தி நான் எது கவலை பண்ணும்? உங்க இஷ்டங்க. இனிமே நான் எதுவும் கேட்கறதா இல்ல. குடிங்க, ரோட்ல விழுந்து கடங்க, வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுங்க. அத பார்த்து எல்லாருமே வருத்தப்பட்டுட்டோம். இனிமே உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் நினைக்கவே மாட்டேன். அவருக்கும் தெரியட்டும். அவர் மனசும் கஷ்டப்படட்டும். உங்களுக்கே எந்த கவலையும் இல்லாதப்போ நான் எங்க அதை பத்தி கவலை பண்ணும்? உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இனி உங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்னக்கா வாசலையே விரிக்க பாத்துட்டு இருக்க? யாரையாவது வர சொன்னியா? நான் யாரமா வர சொல்ல போறேன்? நாகராஜ் வீட்டுக்கு போய் ஒரு 4-5 குண்டை தூக்கி போட்டுட்டு வந்தல, அது தெரிச்சு போய் ஓடி வருவாங்கன்னு பார்த்தா யாரையுமே காணோம். போட்டதுல ஒண்ணு கூடவா வெடிக்கல? ஒரு ரியாக்ஷனும் இல்லையம்மா. வேண்டியதுதான். சரி, இப்ப அடுத்து என்ன செய்ய போற? வெயிட் பண்ண போறேன். நாகராஜ் இல்ல வேதா என்ன தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். அப்போ 2 பேரும் வரலனா? ஏன் வர மாட்டாங்க? வருவாங்க. நாகராஜ் கோவத்தோட வருவாரு, அந்த வேதா குழப்பத்தோட வருவா.
ஆக மொத்தம் 2 பேருமே என்ன தேடி வருவாங்க. தம்பி ஒரு நிமிஷம். என்னண்ணே என்னண்ணே சொல்லுங்க. இல்ல நாகராஜ் தம்பியை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். பஸ் இன்னும் உடம்பே சரியால அதுக்குள்ள அண்ணன் எதுக்கு வெளியிலலாம் போகுது? வெளியில போனாலும் பரவாயில்ல தம்பி, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆரம்பிச்சிட்டாரு? தம்பிய டாஸ்மாக் பார் கடையில பார்த்தேன். சே அண்ணன் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. இப்பெல்லாம் அதெல்லாம் தொடரதே கிடையாது. அதுவும் உடம்பு இந்த நிலைமையில இருக்கும்போது அண்ணன் தண்ணியெல்லாம் அடிக்காதுண்ணா. அண்ணா அந்த பக்கமா போயிருக்கோம், நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அதான். ஐயோ இல்ல தம்பி, அவரு பார்க்குள்ள போனதை நான் பார்த்தேன். கையை பிடிச்சி வேற தடுத்தேன். ஆனா அவர் கேட்கல. எனக்கு மனசு தெரியல, தண்ணி அடிக்கலைன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் தம்பி. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என் பேச்சை கேட்கல, அப்படியே உள்ள போயிட்டார். தம்பி நீங்க ஏதாவது பேசி அவரை கூட்டிகிட்டு வந்துருங்களேன். சரிண்ணா. அண்ணா என்னண்ணா ஒரு நிமிஷம், இந்த விஷயம் வீட்டில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன தம்பி, வீட்டை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போ என்ன நிலைமை என்ன? நீங்கள் சொல்லாட்டி நான் இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடும். சரிண்ணா. எனக்கே கணக்கு சொல்றியா நீ? நான் ஊருக்கே கணக்கு சொல்றவன். ஒவ்வொரு வாட்டியும் 10 குடு 20 குடுன்னு ஏமாத்துறியா? யாரா உன்னை ஏமாத்தினது? டேய், போன வாட்டியும் நீ இப்படிதான் என்ன ஏமாத்தின. காசு இல்ல, கட்டிங் மட்டும் போடலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு என்கிட்ட 90 ரூபாய் வாங்கின. நீ வெறும் 30 ரூபா மட்டும் போட்டு ஓசியில குடிச்சிட்டு போயிட்ட. என்னடா நீ இழிச்சமா நினைச்சியா? 5 கோடி ரூபாய் கடன் கொடுத்தேன்னு சொல்லி வந்தவனுங்க லோக்கல் பார்ல அதுவும் 5க்கும் 10க்கும் அடிச்சுக்கிறானுங்க. அப்ப அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதெல்லாம் கோட்டை பெருமாளோட வேலை தான். ஓ, நான் உனக்கு காசு போட்டதே இல்லையா? போன மாசம் ஃபுல்லா 20 ரூபாயும் 30 ரூபாயும் எடுத்துட்டு வந்தவன் தானே நீ. உனக்கு சரக்கு சைடிஷு எல்லாத்தையும் நான் தானே வாங்கி கொடுத்தேன். ஏண்டா 2 ரூபாய்க்கு ஊறுகாய் வாங்கி கொடுத்துட்டு சைடிஷ்னு சொல்றியடா? வெக்கம்ல உனக்கு? ஏய், எந்த பார்லடா 2 ரூபாய்க்கு ஊறுகாய் தராங்க? 2 ரூபா ஊறுகாய் 5 ரூபா 10 ரூபான்னு விற்கிறானுங்கடா. ஏய், ஏச்ச வளர்த்துட்டே போகாத. 20 ரூபாயெல்லாம் கொடுக்க வேணாம், நீ 10 ரூபாயாவது கொடு. இல்லைன்னு வையே, ஏய் ஒன்னங்கிருந்து போக விட மாட்டேன்டா. ஏய், கேவலம் 10 ரூபாய்க்கு என் சட்டையை பிடிக்குதா நீ? என்னடா கேவலம் 10 ரூபாய்? அதை கொடுக்க உனக்கு துப்பு இல்ல? ஏய், கையேறா. ஏய், கையேடுறா. டேய், ஏய், என் மேல கை வைக்கிறியா நீ? உன்னை என்ன பண்றேன் பாடுறா. ஏய், வாடா. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீயும் தினமும் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்க. ஆனா அந்த கடவுள் தான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி புலம்பாதானே? அது கூட எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? ஆரம்பிச்சிட்டியா? இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போக கூடாதுன்னு சொல்றது. யார் தேடுற? என்னடி போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? கோயிலுக்கு போறேன்னு சொன்ன, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாம இருக்க கூடாது. தண்ணி குடிக்க வந்தேன். யாரடி பாக்குற? ஐயோ, இவ ஒருத்தி. என்னடி ரொம்ப நேரமா வாசலே பாத்துட்டு இருக்க? யாரையா வர சொல்லிருக்கியா? உன் வேலையை கொஞ்சம் பாக்குறியா?
ஏண்டி உன் பொண்ணுக்கு என்னாச்சு? வாசல் என்ன அங்கேயும் எங்கேயும் தேடிட்டு இருக்கிறா? வாசல்லையும் வந்து தேடி பார்த்தாளா? வீட்டுக்குள்ள இருந்து வாசலே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா. யாரடி தேடுறான்னு கேட்டதுக்கு என்ன கண்ணா பண்ண திட்டிட்டு போறா. இங்கேயும் வந்து வாசலையே பார்த்து தேடிட்டு இருந்தாடா. ஏண்டி சமீப காலமா சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு யாரும் நம்ம வீட்டை தேடிக்கிட்டு வரதில்லை. அவன் பொண்ணு குணத்துக்கு அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வரத்துக்கும் கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் யாரை எதிர்பார்க்குறா, யாரை தேடுறா ஒன்றுமே புரியலையே. ஓ, ஒருவேளை பிச்சைக்காரங்க வந்தா அவனுக்கு தர்மம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாளோ? நம்ம வீட்டு வாசலுக்கு இது வரைக்கும் எந்த பிச்சைக்காரங்க வந்திருக்கான்? மாப்பிள்ள தான் தினமும் வந்துட்டு நின்றுட்டு போயிட்டு இருந்தாரு. அவரே இவ முகத்துக்கு நேரம் கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டா. அவரு இப்ப 2 நாளா வரதே இல்ல. ஏங்க இவளுக்கு தான் அவரை பிடிக்கலையே, அப்புறம் இவ அவரை தேட போறா? தேடுறாடி, அவரைத்தான் தேடுறா. அப்படியே சொல்றீங்க? ஆமாண்டி, என் செல்ல மட்டி. முட்டாளா இருந்தாலும் சமயத்துல நல்ல பாயிண்டா எடுத்து கொடுக்குறேன். 1 செகண்ட். மாமா இப்போ எதுக்கு கால் பண்றாரு? சொல்லுங்க மாமா. எங்க இருக்கீங்க? நான் இப்போ ஆபீஸ். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த தர்மராஜ் கோயில் இருக்குல்ல, அங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியும்? எதுக்கு மாமா? டீடைல்டாலாம் சொல்ல முடியாது. உங்களால எத்தனை சீக்கிரம் அங்க வர முடியும் அதை சொல்லுங்க கரெக்டா. ஒரு 10 நிமிஷத்துல. ஐயோ 10 நிமிஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்து சேர்ந்துருங்க. வாங்க, நீங்க சொல்றேன். மாமா மாமா என்னவா இருக்கும்? உடனே வர சொல்றாரு. ஏங்க மாப்பிள்ளை இப்ப எது கோயிலுக்கு வர சொன்னீங்க? அவர்கிட்டே விஷயத்த சொல்ல, உங்ககிட்ட சொல்லுவேனா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, சொல்றதுக்கு டைம் இல்லடி. சொன்னா மட்டும் உனக்கு புரியவா போகுது? போயிட்டு வந்து விலை வரியா சொல்றேன். மாப்பிள்ளை வரதுக்கு முன்னால நாங்க போகணும். போயிட்டு வரட்டுமா? வாங்க. எதுக்கு என்ன வர சொன்ன? அனிதா விஷயமா பேசுறதுக்காக தான் மாமா. அவளை யார் கடத்தினாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டேய் நடிக்காதடா. அவளை நீதே ஏதோ பண்ணிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஆரம்பத்திலேருந்தே என்ன சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டீங்க மாமா. இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அனிதாவை கடத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களா? என்னடா சொல்ற? எனக்கு தெரியும் மாமா, நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு. அதனால தான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். பாருங்களேன். டாஸ்மாக் பார்ல 5க்கும் 10க்கும் அடிச்சுக்கிற இவனுங்க எப்படி மாமா 5 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருப்பானுங்க? எங்கேயோ தப்பா இல்ல? இவனுங்களை யாரோ உங்களுக்கு கடன் கொடுத்தவனுங்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கானுங்க மாமா. அந்த மெயின் கல்பிரேட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அனிதாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு என்னமோ இந்த டீம் தான் அனிதாவை கடத்திருப்பாங்களோன்னு தோணுது. இப்போ இவனுங்க 2 பேரையும் பிடிச்சி பெண்டை கழட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேர் தன்னால வெளியில் வரும். மாப்பிள்ள, நீங்க எதுவும் அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஐயோ மாமா, நீங்க ரொம்ப லேட்டு. நான் எப்போ அவனுங்களை பார்த்தேனோ அப்பவே தூக்கிட்டேன். இப்போ அவனுங்க நம்ம கஸ்டடியில தான் இருக்கானுங்க. மாப்பிள்ள, வாயை திறந்து ஏதாவது உண்மையை சொன்னாங்களா? இன்னும் இல்லை மாமா, இனிமேல் தான் விசாரிக்கணும். பார்ட்டி 2 சரியான மப்பில் இருந்ததுங்க. அதனால தான் நல்லா தெளிய வச்சு அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நமக்கு ஆள் இருக்காங்க மாப்பிள்ள, அவங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன். நீங்க அவங்க 2 பேர்த்தையும் என்கிட்ட விட்டுருங்க. நம்மகிட்டயும் ஆளுங்க இருக்காங்க மாமா. எதுக்கு அன்அஃபிஷியலாக டீல் பண்ணணும், அஃபிஷியலாகவே டீல் பண்ணலான்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, டிபார்ட்மெண்ட்டில் ஏசியாக இருக்காரு. எலும்பை என்றதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை அவர் லிட்டரலாகவே பண்ணுவார். அவர்கிட்ட தான் இந்த பன்னாடைங்களை ஒப்படைச்சிருக்கேன். இன்னும் 2 நாளில் எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த 2 கையிலையும் விலங்க மாட்டி தெருவா இழுத்துட்டு போவோம். ஐயோ, நான் உங்க கையை சொல்லல மாமா, அந்த கல்பிரிட்டோட கையை சொன்னேன். செத்தாம. சரி மாமா, இதை சொல்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அனிதா நிச்சயமா சேஃபா வந்துடுவா. எவன் அவனுங்களை அனுப்புனானோ அவனை பிடிச்சி அவன் பண்ண எல்லா தகுடு தத்தங்களையும் ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அனிதா சேஃபா வந்துடுவா. அதனால நீங்க அனிதாவை பத்திலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க இப்ப கவலைப்பட வேண்டியது அதாவது அவன் மாமா, அவன் சிக்கிறத பத்தி தான். ஓகேவா? நான் வரட்டுமா? வரேன்.
என்ன மாமா, என்ன ஏதுன்னு ஒரு விஷயமும் சொல்லாம நீங்க பாட்டு கோயில கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க மாமா. இல்ல மாப்ள, சில விஷயங்களை வார்த்தைகளால விவரிக்கிறத விட விஷுவலா பார்த்தா எஃபெக்டே அதிகம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வாங்க மாப்ள, என்ன உள்ள வாங்க சொல்லுங்க மாமா. வாங்க மாமா வாங்க. இங்கே கொஞ்சம் ஒளிஞ்சு போ. என்னது ஒளிஞ்சுக்கிறதா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே. பெரியத்தனமா தப்பு பண்ண தெரியுது இல்ல, அப்ப சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். என்ன நான் சொன்னதுனால கோவமா இல்ல ஃபீலிங்கா? எதுவா இருந்தாலும் இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்ப்போம். அப்படியே இருக்க. வாங்க வாங்க வாங்க. என்ன மாமா அது? வாங்க மாப்ள, இப்படியே ஒழிஞ்சுக்கங்க. இங்கதான் வராங்க. இருங்க, அப்படியே இருங்க. இப்ப கொஞ்சம் எட்டி பாருங்க. யார் வருது? கல்பனா. என்ன பண்ணிட்டு இருக்கா? யாரையோ தேடிக்கிட்டே வர மாமா. கன்ஃபார்மா தேடுறா தானே? ஆமா. அப்ப கொஞ்சம் மறைஞ்சுக்கங்க இந்த பக்கம். மாப்ள, கல்பனா தேடிட்டு இருக்கால, என்னத்த தேடிட்டு இருக்கா? தெரியல மாமா. தெரியலையா? சரி, அப்ப இப்படி கேக்குறேன், அவ யாரையோ தேடிட்டு இருக்கால, அவ யார் தேடிட்டு இருக்கா? யார தேடுறா? இங்க ஒரு ஐயனார் சிலை வச்சிருந்தாங்க, அது எங்க காணோம்னு தேடிட்டு இருக்கிறான். அப்படியா மாமா? இந்த கோயில்ல ஐயனார் சிலை எல்லாம் வச்சிருந்தாங்களா? ஐயோ முடியல மாப்ள என்னால. உடம்பு எதுவும் சரியில்லையா? உங்களுக்கு உபயம் யாரு மாப்ள? வேற யாரா இருக்க முடியும்? உங்க அப்பாவா தான் இருக்க முடியும். புரியல மாமா. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா டியூப் லைட்டு, வால் கிளாக்கு இதெல்லாம் இன்னாருடைய உபயோகம்னு எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு யார் உபயோகம்னு கேட்டேன். இப்பவும் புரியல மாமா. தப்புதான். புரியக்கூடாது புரியாதுன்னு தெரிஞ்சு நான் கேள்வி கேட்டேன். இருந்தாலும் அந்த கேள்வி கேட்டு தப்புதான். மாப்பிள, கல்பனா இன்னுமா யாரை தேடிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரியல? அவ உங்களை தான் மாப்பிள தேடிட்டு இருக்கா. என்னையா? ஆமா மாப்பிள, டெய்லி நம்மள தேடி வந்துட்டு வர நம்ம புருஷன் இன்னைக்கு இன்னும் ஒரு காணுமேனு உங்களை தான் தேடிட்டு இருக்கா. ஆமா மாமா, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கா. பாவம் மாப்பிள, பாருங்க அவ முகம்லாம் வாடி போச்சு. ஆமா மாமா. அவ முகம்லாம் வாடி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அவ மனசுல நீங்க இன்னும் இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ உங்க மேல கோபமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் இன்னும் முழுசா உங்களை வெறுக்கல. எப்படி அவ இல்லாம நீங்க இருக்க முடியாதோ அது மாதிரி நீங்க இல்லாமலே அவளால இருக்க முடியாது. நீங்க வேணா பாருங்களேன், நிச்சயமா மனசு மாதிரி கண்டிப்பா மறுபடியும் உங்களை ஏத்துக்குவா. அஷ்யூர்டா சொல்றேன். என்ன மாப்பிள்ள நீங்க இப்ப எது கண் கலங்குறீங்க? வார்த்தை வரல மாமா. சந்தோஷத்துல பேச்சு வரல அதானே? ஆமா மாமா, அவ என் லைஃப்ல இல்லாமலே போயிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் மாமா. இனிமேல் என்னால் வெயிட் பண்ண முடியாது மாமா. நான் உடனே போய் அவகிட்ட பேச. எங்க போறீங்க? கல்பனா. போனவனே நீங்க போய் அவளை பார்த்ததும் அவ உடனே அத்தான் அப்படின்னு உங்களை கட்டின்னு கொஞ்சம் பாத்தீங்களா? நடக்காது. இப்போ உங்களை காரி துப்பதான் செய்வா. அவ உங்களை ரொம்ப மிஸ் பண்றா, உங்களுக்காக ஏங்கி தவிக்கிறா. நீங்க இல்லாம அவளால இருக்க முடியாது.
இது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்காக அதனால உடனே உங்க மேல அன்போ பாசமும் வந்துடாது. ஏன்னா அவளுடைய கோபமும் வெறுப்பும் இன்னும் முழுசா தீரல. அது படிப்படியா தான் குறையும். இல்ல அதை குறைய வைக்கிறதுக்கு நம்ம தான் ஏதாவது செய்யணும். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பொறுமையா வெயிட் பண்றதா நல்லது. நான் வெயிட் பண்றேன் மாமா. வாங்க போலாம். எங்க போறீங்க? வந்துட்டு அவளை பார்க்காம போனா பாவம் என் பொண்ணு ஏங்கி போயிட மாட்டா உங்களை பார்க்காம. என்ன மாமா, இப்பதான் அவ என்ன பார்த்தா காரி துப்புவான்னு சொன்னீங்க. தொடச்சிட்டு போங்க. என்னங்க இது, துப்பட்டும். அப்படியாவது அவ கோபம் கொஞ்சம் குறையட்டும். உங்களை திட்டியாவது கோபம் குறைஞ்சா மறுபடியும் 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு வழி இருக்குல்ல. அட போங்க மாப்பிள்ள, போய் அவளை பாருங்க.